வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். உங்க அக்கா பிளான் பண்ணிட்டாங்க. பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க. தேவிய மருமகளா ஏத்துக்கிறதுன்னு அவ வயித்துல வளர்ற குடும்ப வாரிசை ஏத்துக்கணும்னு. ஐயோ, நம்ம தலையில மண்ண வாரி தான் போட போறாங்க. அப்பா, ரெண்டு பேரும் என்ன கொம்பு சீவி விடாதீங்க. ஆமா, அப்படியே உங்களுக்கு கொம்பு சீவி விட்டுட்டாலும் உடனே நீங்க போய் அந்த கொம்பால உங்க அக்காவை முட்டிடுவீங்க பாருங்க. ஏய், என் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அக்கா தேவி கழுத்துல கை போட்டிருக்கிறதே நாளைக்கு அந்த தேவிய வெளிய கழுத்தை பிடிச்சு தள்ளுறதுக்காகத்தான். இப்படியே நம்பிக்கிட்டே இருப்பா. அவங்க நம்ம 3 பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தான் தள்ள போறாங்க. அப்பவும் உங்க அப்பா அவங்க அக்கா இப்படி செஞ்சா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு அக்கா புராணம் பாடுவாருடி இவரு. ஏய், அப்பா, நான் என் அபிமாவை மட்டும் இழக்க மாட்டேன். அவரு கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவும் மாட்டேன். ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏய் ஸ்ருதி, அவசரப்படாத. அவசரப்பட்டா காரியம் கெட்டுடும். அப்பா பேச்ச கேளு. நீங்க வெறும் லெக்சர் எடுக்கிறதுக்கும் மிச்சர் சாப்பிடுவோம் தான் லாக்கி. இனிமே என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு வேண்டியதை நானே எடுத்துக்கிறேன். ஏய், புரியுற மாதிரி பேசுடி. அம்மா, உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். நீ வேடிக்கை மட்டும் பாரு. ஏய் ஸ்ருதி, ஏய், ஏதாவது சொல்லிட்டு போடி. ஏய் ஸ்ருதி, விபரீதமா ஏதாவது பண்ணிடாத. சொல்றத கேளு. ஏய், என்ன இவ? ஏய், இங்க வா. எங்க அம்மாவும் அண்ணியும் கார்டன்ல வாக்கிங் போறத ஏன் அப்படி பாத்துக்கிட்டு இருந்த? நீ அதை எப்ப பார்த்த? நீ பார்த்த, நான் பார்த்தேன். அதனால அது எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருந்தது. இத்தனை நாளா எங்க அம்மா அண்ணிய ஏத்துக்காம இருந்தாங்க. இப்போ முழு மனசோட ஏத்துக்கிட்டாங்க. அபியும் சந்தோஷமா இருக்கான். கர்ப்பிணியா இருக்கிற மருமக கைய பிடிச்சுக்கிட்டு எங்க அம்மா வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க. எங்க அம்மா மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? உங்க அம்மாவை பத்தி உனக்கே தெரியாத எத்தனையோ விஷயங்கள் எனக்கு தெரியும் அர்ஜுன். அது என்ன? அத நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தேன். பட் ஐம் சாரி, நீ அத மிஸ் பண்ணிட்ட. நான் என்ன பண்றது? எங்க அம்மா மேல ஏதோ ஒரு கசப்ப வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி எல்லாம் பண்றன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்க அம்மா ஒண்ணும் அவ்வளவு மோசமானவங்க இல்ல. அவங்க ரொம்ப பாசமானவங்க. அப்படியா? நான் நம்பிட்டேன். அவங்க அண்ணனுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும், அவங்க அந்தஸ்துக்கு ஏத்த இடமா அது அமையணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அது எதுவுமே தப்பில்லையே. ஆனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அண்ணி கர்ப்பம் ஆயிட்டாங்க. அது தெரிஞ்ச பிறகு கூட அவங்க அப்பவே மனசு மாதிரி அண்ணன் சந்தோஷத்துக்காக தான் சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. ஆனா அதுக்குள்ள ஏதேதோ நடந்து அண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த ஏதேதோ நடந்ததுன்னு நீ சாதாரணமா ஒரு விஷயம் சொல்றல, அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல அர்ஜுன். அத நீ இப்ப ஞாபகம் வச்சுக்க. நான் இன்னொரு நாள் இந்த வார்த்தையை உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓகே, அத விடு. அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு அம்மா என்ன கேட்டாங்க? உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, அப்படித்தானே? அது என்ன கஷ்டமான விஷயமா? அவங்க கடன்ல இருக்காங்க, அதனால இங்க வர அவங்களுக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு அண்ணி அப்பவே உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஏன் இவ்ளோ பெரிய டிராமா? அண்ணி செஞ்ச தப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா? சம்பந்திய பார்க்கணும், பேசணும், சமரசமா போகணும்னு எங்க அம்மா நினைச்சதான் இப்ப தப்பா? உங்க அம்மாவை நான் நம்பல அர்ஜுன். அதுவும் தேவி அக்கா பேர்ல அபிமாவோட கம்பெனி பேரை வைக்க சொன்னது எல்லாமே டிராமாவோட உச்சம்.